டேய் லாரிக்காரே, எவ்வளோ தூரம் ஏறி போகிறாங்கன்னு பாருங்களேன். அடே 3 ஒரே டயத்தில் 3 லாரியா? வேறு மாதிரிங்க. நம்ம அப்படியே சைடில் உள்ள போயிடலாம். ஒரே டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 லாரி ஒரே டயத்தில் நிப்பாட்டிக்கிட்டாங்க. நம்ம அப்படியே சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மைக் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. மைக் எடுத்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அண்டை கொடுத்துருக்கேன். ரோடு பாருங்களேன் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. ரோடு போட்டுட்ருக்காங்க. ரொம்ப வருஷமாக போடுறாங்க போல் அந்த இடத்துல ரோடு. அடே 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 அடே, ரொம்ப கொடூரமாக இருக்குங்க அந்த ரோடு. ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது ரோடு. கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பஞ்சரு. இதில் இன்னும் கல் படப்பட நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சர் தாங்க. பாருங்களேன் அந்த காருக்காரன். அதுக்குள்ளே அவ்வளோ அவசரமா பாவியா? முறுக்கிட்டு மேலே ஏறி வர்றாருங்க. நம்ம அதெல்லாம் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. அதில் அவர் வந்துட்டுருக்காரு. பொள்ளாச்சி ரோடு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசங்க. இந்த அப்பா புழுதி பறக்க விட்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்து ஒரு 3 மந்த் கழிச்சு வந்தால் ஓரளவுக்கு ரோடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு பாருங்களேன். ஐயோ வழுக்குதுங்க வண்டி. நான் ஜெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கமும் அப்படியே சேக் ஆகுது. கையை விட்டு ஓட்டுறது அதோட டேஞ்சரு. ரொம்ப மோசம் அந்த ரோடு. கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே க்ரூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா ரோடு இங்கே வர வர பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. ஒரு பஸ் வர வருது. ரோடு நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் தூரம் மட்டும்தான் ரோடு இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பார்த்திங்கன்னா ரோடு சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ரோடு. நம்ம முடிஞ்சளவுக்கு க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். சரியான பெண்டுங்க. ஒரு தரமான ஒரு பெண்டு. ரொம்ப கவனமாக போனோம் நம்ம இந்த மாதிரி இடங்கள்ல. பொள்ளாச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 27 கிலோமீட்டர் தான் பொள்ளாச்சி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலியார் டேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரப்பள்ளி ஃபால்ஸ். நம்ம ரொம்ப தூரம் இன்னும் ரைட் பண்ண வேண்டியது இருக்குது. குரங்கு அருவி இந்த ஃபால்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணுவோம். செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடமா போய் நம்ம விசிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் ஒரு பெண்டு எடுத்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பெண்டு வந்துருச்சு. இந்த ஏரியா சூப்பராக இருக்குது. நல்லா பச்சை பசேர்னு க்ரீனிஸாக. மேக்ஸிமம் வால்பாறை சைடு எந்த அளவுக்கு கிளைமேட் இருக்குன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு மழை வராமல் இருந்தால் நல்லது. மழை வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு பிரச்சனையாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுன்னா நம்மளுக்கு வீடியோ கண்டினியூஸாக எடுக்க முடியாது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு போர்டு எதுவும் இல்லைங்க. போர்டு இருந்தால் பார்த்துடலாம். ஆனால் இன்னும் க்ளோஸாக நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஒன்று போயிட்டுருக்குங்க. அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா
பெருசாகவே இருக்குது. கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் தேனி, நம்ம தேனி பஸ் ஒன்று போகுது. தேனி பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போயிட்டுருக்கு. இது ஒரு சின்ன கிராமங்க, நல்லாயிருக்கு. இல்லை இன்னொன்று சொல்கிறதுக்கு என்னென்னா, வெயில் அடிக்குது, ஆனால் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெயில் தெரியல. வெயில் தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது தான். கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதோ அந்த பக்கம் ஆள் வர்றாங்களா? ஓகேங்க, இங்கேயும் க்ரூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அங்கே ஒரு இடத்துல போர்டு இருக்குது. பொள்ளாச்சி எத்தனை கிலோமீட்டர்னு அதில் பார்த்துடலாம். பொள்ளாச்சின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குங்க. தாராபுரம் கோவில்பாளையம் 14 கிலோமீட்டருக்கு பொள்ளாச்சி. இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் தான் நம்மளுக்கு ரைட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெயில் அடிச்சிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்கை சரி பண்ணி வச்சு ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ரீச் பண்ணிடலாம். அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு கடாவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கை ரெடி பண்ணிட்டு போயிடுவோம். ஏன் இவ்வளோ இதாச்சுன்னு தெரில. ரோடு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இல்லை இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப மோசமாக அடிக்குது. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு க்ரோஸ் பண்ணி வந்துட்டே தான் இருக்கோம். இன்னும் பொள்ளாச்சி வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகலை. இது என்னங்க ஒரு பெண்டா வேகத்தட்டு இல்லையே. ஓகேங்க, சூப்பர். தாராபுரம் பழனி பொள்ளாச்சி வந்து ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சிக்கு பக்கம் வந்துட்டோம். இப்போ மைக் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கவனம் சதற விடாமல் நம்ம ரைட் பண்ணி போயிட்டு இருக்கலாம். நம்ம மைக்கு தான் இப்போ இருக்கு நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாகும். பொள்ளாச்சிக்கு அடுத்து ஆலியார் டேமு. ஆலியார் டேமுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை முடிச்சுட்டு அப்படியே அதரப்பள்ளி ஃபால்ஸும் நம்ம போகிறோம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே ஆச்சு. 12:34 ஆச்சுங்க. 1 மணி ஆக போகுது. நம்ம போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருங்க. நைட் டயத்தில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணி வர்றது மாதிரி இருக்கும். பார்க்கலாம். சரி, ஓகேங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் 7 கிலோமீட்டர் தான். 7 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ரோடு சூப்பராக இருக்குங்க. புளியம்பட்டி தான் நினைக்கிறேன். புளியம்பட்டி வந்துட்டாலே முக்கால்வாசி தூரம் பொள்ளாச்சி ரீச் பண்ணிட்டு தான் நினச்சிக்கிறோம். ஏன்னா பொள்ளாச்சி புளியம்பட்டியெல்லாம் பக்கம் பக்கம். இந்த கார் ஏன் அப்படியே விட்டுருன்னு தெரில. லெஃப்ட்டு ரைட்டு வாங்கி போயிட்டே இருக்காரு. வேகத்தடை பிஏ கல்லூரி நிறுவனம் ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன். நல்லா இருக்குல்ல அந்த கடை இங்கேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்குது. பொள்ளாச்சி சிட்டிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் கடை இருந்தால் பஞ்சரை ஒட்டிக்கலாம். வேகத்தடைங்க, வேகத்தடை. அதான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணிட்டோம்.
ஒரு சாங் இருக்குது பொள்ளாச்சிக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி இளநீர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாங்க. அவுட்டரில் தான் போகணும், நம்ம சிட்டிக்குள்ளே போக நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த ஒரு சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி தாங்க உள்ளே போகணும். சிக்னல் தாண்டி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணும். வால்பாறை 67 கிலோமீட்டருங்க. வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா 67 கிலோமீட்ரு. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தான் போகணும். டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா ஆள் உள்ளே வந்துடுவாங்க. இதுதான் பொள்ளாச்சி வால்பாறை ரோடு எல்லாம் பிரிகிற இடம்னு நினைக்கிறேன். வால்பாறை 66. வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா 66 கிலோமீட்ரு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா 66 கிலோமீட்ரு. பஸ் ஸ்டாண்ட் போக தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம். ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வந்துட்டோம். நம்ம அவுட்ரு போயிட்டு உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். சிட்டிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கஜன்னு இருக்கும், கடுப்பாக இருக்கும். ரைடு பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் ரொம்ப மோசமாக இருக்கும். அவுட்ரு போயிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ரைட் பண்ணுறதுக்கு. ஒரு டர்னிங் இருக்குது, அந்த டர்னிங் போயிட்டு நம்ம என்னென்னு முடிவு பண்ணிக்கிடுவோம். யூ டர்ன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா 65 கிலோமீட்ரு. ரைட் சைடு போய்ட்டுருக்கு. ஆலியார் டேமும் போட்டிருக்கு. ஓகேங்க, நம்ம ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணணும். சிக்னல் எதுவும் போட்டிருக்கேன், நல்ல இல்லை. சிக்னல் மாதிரியே தெரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கு. இதான் பொள்ளாச்சி போகிற மெயின் ரோடு அங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு. இதுதான் சிட்டி, நம்ம பொள்ளாச்சி சிட்டி இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. லெஃப்ட்டு கட் பண்ணிக்கலாம் போயிட்டு. ஆனமலை வால்பாறைக்கு வந்து பார்த்திங்கன்னா 65. இதில் லெஃப்ட்டில் போகணுன்னு போட்டிருக்கு. இந்த லெஃப்டா? வால்பாறை எந்த லெஃப்டா அடுத்த லெஃப்டான்னு தெரியலையே. தாராபுரம் போட்டிருக்கு, பொள்ளாச்சி போட்டிருக்கு. ரோடு மாறி வந்துட்டோமா? அண்ணே வால்பாறை ரோடு இதுண்ணே. இப்போ அந்த ரைட்டில் போகணுமா? சரி, தேங்க்ஸ்ண்ணே. சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோடு மாறி வந்துட்டோம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்து இந்த யூட்டன் போட்டு இந்த இதில் ரைட்டில் போக சொல்லியிருக்காரு. ஓகேங்க, இப்போ ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு நம்மளை போக சொல்லியிருக்காங்க. டிராஃபிக்கா? எங்கும் டிராஃபிக், எதுலேயும் டிராஃபிக்ன்ற மாதிரி. இதில் ஒரே ரோடுன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் ஒரே ரோடா எவ்வளோ தூரம்னு. மக்காச்சலத்தை எப்படி அடிக்க வச்சுருக்காங்க பாருங்களேன். மக்காச்சலத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. இதில் ஒரே ரோடுன்னு சொன்னார். இதெல்லாம் போயிட்டுருக்கோம். இது என்ன கோயில்? மாரியம்மன் திருக்கோயில் பொள்ளாச்சி. ஓகேங்க,
அப்படியே க்ரூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சிட்டிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கவனமாக போகணும். எங்கிட்ட இருந்து ஆளு வருவாங்கன்னே தெரியாது, டக்குன்னு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். வந்தாச்சுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியோட அவுட்ரு வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரே ரோடு தான். ஆலியார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை நம்ம ஏற ஆரம்பிச்சிடலாம். காற்றடிக்குது. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதோட கொடூரமாக இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆலியார் டேம்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். உடனுக்குடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். உடனுக்குடனே நம்ம வீடியோ வந்து அப்டேட் கிடைக்கும். இப்போ சூப்பரான ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று காமிக்க போகிறேன். இதாங்க ஆலியார் டேமு. ஆலியார் அணை இங்கே நம்ம போகிறதில்ல, ஆனால் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒரு டேமு. கீழே மக்கள்லாம் பீப்புள்ஸ்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல நிற்க போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸு. இதான் வால்பாறை. 42 ஹேர்பின் பெண்டு, அதாவது 42 கிலோமீட்டர் இருக்குது. 42 கிலோமீட்டருமே சும்மா அடித்து துவம்சம் பண்ணிட்டு வந்துடுவோம். அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு பிளேஸ் தான் சொல்லுவேன் நான் வால்பாறை. அதோட அதரப்பள்ளி ஃபால்ஸு அதோட சூப்பராக இருக்குங்க. ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வருவோம். க்ரௌடை பார்த்திங்களா எவ்வளோ க்ரௌடு நிற்கிறாங்கன்னு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆலியார் டேமுக்கு தான். ஆலியார் டேமுக்காக உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குது. சரியான கூட்டங்க இன்றைக்கி. ஓகே, நம்ம அப்படியே க்ரூஸ் பண்ண ஆரம்பிப்போம். தரமாக போய் முடிச்சுட்டு வருவோம் அந்த ரைடை. ஓகே, போகிற வழியில் செக்கிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஆலியார் டேமோட வியூ வந்து மேலே போய் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சும்மா பசங்க நின்றுருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து செக் பண்ணுவாங்க, செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. நம்ம ஒரு தரமான ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கோழி குஞ்சு வந்துருச்சுங்க இடையில. ரோடே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கா. அந்த வியூலாம் பார்க்கும்போது அதான் இன்னும் அந்த வியூலாம் பார்க்கும்போது இன்னும் அதோட செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுன்னா இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்து உங்களுக்கு பிளாக்காக நான் போட்டுட்ருக்கேன். உங்கள் மைண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகிரும். ஓ, இங்கே வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா? சூப்பருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம் போயிட்டோம்.